திருச்செங்கோட்டூர் இது சேர நாட்டில் கொல்லம் பக்கத்தில் இருக்க அந்த ஊர். சேர நாட்டில் கொல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது திருச்செங்கோட்டூர் பேர். பாட்டில் வரும்போது பார்ப்போம். இது நம்முடைய சுந்தரர் எழுதிய. எப்படிப்பட்ட ஊர்? நல்ல நிலவளம் நீர்வளம் உள்ள மிக்கது. நீர்வளம் முக்கியதுதான் என்ன அர்த்தம்? நிறைய பூக்கள் செடிகள் கோழிகள்லாம் இருக்கும், கோழிகள்லாம் இருக்கும். அதான் விரி கோழி சூழ் குன்றையார் விரன்மெண்டற்கு அடியே. மிண்டர் முரண்பாடான செயல்களை உடையவர். விரன்னா திறனமிக்கவர். நமக்கும் சில சமயத்தில் சமுதாயத்தில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம இருக்கவங்கிட்ட ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுங்க, தப்புன்னு தெரியும், மனசு சங்கடப்படும். சொல்லுவோமா? தக்காட எப்படி நம்ம சொல்லுவார், நம்மளை தப்பாதான் வச்சுக்கிறோம் அக்கா சொல்ல மாட்டோம். ஆனால் விரன்மெண்டர் அப்படி இல்லை, தவறு தவறுனா சொல்ல முடியும். அதான் அவர் விரன்மெண்டர் பேரே பார்த்தீங்கன்னா அது இயற்பெயர் மாதிரி தெரியும், காரணப்பெயர் மாதிரி தெரியும். விரிகோழி சூழ் குன்றையார் விரன்மெண்டற்கு அடியே அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி ஒரு வரியில் சொன்னார் அவரை பற்றி. பின்னால் வந்த நம்பி சுந்தரமூர்த்தி, பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பி தான் 4 வரியில் அவருக்கு பற்றி சொல்கிறார். இதை 2 வச்சுக்கிட்டு தான் சேக்கடார் நாம் பார்க்கக்கூடிய இன்னைக்கு வரலாறு. 4 வரியில் என்ன சொல்றாரு? பேசும் பெருமை அவ் ஆரூரனையும். நம்ம எல்லாம் இன்னைக்கு பேச வச்சிருக்கிறாங்க, நம்ம எல்லாம் பேசுறதை கேட்க வச்சிருக்காங்க. எதை? பெரிய புராணத்தை. திருத்தொண்டர் தொகை மூலமாக 63 அடியார்களையும் 9 தொகையாரையும் நம்மளை பேச வைத்தது யாரு? சுந்தரமூர்த்தி பெருமான் அவர் தானே. அந்த திருத்தொண்டர் தொகை இல்லை என்றால் திருத்தொண்டர் திருவந்தாதி கிடையாது, திருவந்தாதி இல்லை என்றால் பெரிய புராணம் கிடையாது, பெரிய புராணம் இல்லை என்றால் நமக்கு இந்த அரங்கமே கிடையாது. அதான் பேசும் பெருமை அவ் ஆரூரனையும். நம்ம எல்லாம் பேச வைத்த அந்த பெருமான் இருக்கா இல்லையா, ஆரூர் பெருமான் இருக்கு இல்லையா, சுந்தரமூர்த்தியையும். பிரான் அவரான் ஈசந்தனையும். பிரான் நமக்கெல்லாம் தலையும். யாருக்கு? அவனுக்கு அவன் தான் தலைவன். யாரு? சுந்தரமூர்த்திக்கு அவன் தான் தலைவன் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தலைவன் யாரு? அந்த சிவபெருமான் தான். பிரான் அவனா ஈசந்தனையும். எந்த ஈசன் இது? திருவாரூர் பெருமான். ஈசந்தனையும் புறகுதட்டு என்றவன். அவன் 2 பேர் யாரு? புறம்புடான். யார? இவ்வளவு சிறப்பாக திருத்தொண்டு தொகை தந்த சுந்தரமூர்த்தியையும் அவனை ஆட்கொண்ட திருவாரூர் பெருமானையும் இவர் என்ன சொன்னார்? விரமிடர் புறம்பு, நமக்கு தேவையில்லாத ஆளு வரலாம் அப்படின்னு சொன்னான். யாரும் சொல்ல முடியுமா? இறைவனையும் இறைவனுடைய அடியாரையும் படுத்த அடியாரையும் இவர் தான் சொன்னார். எப்படி சொல்றாரு? அவ்வாரூரனையும் பிரானவனான் ஈசந்தனையும் கமா புறகுதட்டு என்றவன். புறகு அவர்கள் புறம்பானவர்கள் என்று சொன்னவன் யாரு? விரன்மெண்டர் இல்லையா? என்றவன் ஈசனுக்கே நேசன். அவன் யாரு? இப்படி இறைவனையும் இறைவன் அடியாரையும் வேண்டான்னு சொன்னவன் யாரு? இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஆள், ஈசனுக்கு நேசன். அதை விட அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறார், எனக்கும் பிரான். யார் சொல்றாரு? நம்பியாண்டார் நம்பி சொல்றாரு, எனக்கும் தலைவன் அவன் தான். யார? விரன்மெண்டர் சொல்றாரு. பெருமானையும் பெருமான் அடியாரையும் எதிர்த்தவன் யாரு? எனக்கும் தலைவன் தான், இறைவனுக்கு பிடிச்சமானவர் அப்படிங்கிறார். ஈசனுக்கே நேசன் கமா எனக்கும் பிரான் மனைக்கே போ நீடுதென்றல். அதான் ஊருக்கு சொல்றாரு. அந்த ஊர்ல எப்பயும் நீர்வளம் அதிகமாக இருப்பதனால, குளிர்ச்சியா சோலைகள் இருப்பதனால தென்றல் வீசிக்கொண்டே இருக்குமா. நீடு தென்றல் வீசும் பொழுது திருச்செங்கோன்றம் மேய விரன்மெண்டனே அப்படின்னு திருச்செங்கோன்ற ஊர்ல வாழ்ந்த விரன்மெண்டர் என்ற அமைப்பிலே அவரை பற்றி செல்வச்சுன்னா ஒரு 2 வரிகள் கொஞ்சம் எடுத்து சொல்றார் இல்லையா? நம்பியாண்டார் நம்பியே என்ன சொல்றாரு? அவருக்கு தலைவன்கிறார் நம்பியாண்டார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரிய புராணத்துல திருத்தொண்டர் தொகையில சுந்தரமூர்த்தி பாடிக்கிற அமைப்பிலே 2 பேருக்கு அடைமொழி கொடுப்பாருமாங்க. நம்பினான் எம்பினான் என்று. யாருக்குன்னா திருமூலருக்கும் ஞானசம்பந்த பெருமான் தான் கொடுப்பார். யார் பாடின சுந்தரர் எனக்கு தலைவன் அவர் சொல்லலை, நமக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு திருமூலரையும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை. அதே மாதிரி இங்கே நம்பியாண்டார் நம்பி தான் அந்த பாட்டை எழுதுறது. என்ன சொல்றாரு? அந்த விரன்மெண்டன் என்னவா? ஈசனுக்கு நேசன் என்பதோடு மட்டுமல்ல, எனக்கும் பிரான், எனக்கும் அவன் தான் தலைவன் என்று அமைப்பில் அவரை பாராட்டுகிறார் இல்லையா? அடியார் மேல் கொண்ட விரன்மெண்டரின் பத்திமை நம்பியாண்டார் நம்பிக்கை அவரை தனக்கு தலைவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அடியார் மேல அவர் பக்தி கொண்டவர். எப்படி அந்த பக்தி இருந்துச்சு அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்ப்போம். சேக்கிழாருடைய வாயிலாக பார்ப்போம். முதல் பாடல்
எந்த நாட்டில் அவர் இருந்தாரு பிறந்தாருங்கிறத முதல் எடுத்த உடனே அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 491வது பாடல். விரைசை நறும் பூந்தொடை இதழி வேடியார் தம் கடல் பரவி. இல்லையா? விரைசைனா நறுமணமிக்க, விரைனா நறுமணமிக்க இல்லையா? நறும் பூந்தொடை இழி, அருமையான பூக்களால், அது என்னது? கொன்றை. இதழினா தொடைனா மாலை, பூந்தொடைன்னா மாலை. கொன்றை மாலையினால, நறுமணமிக்க கொன்றை மாலையினால மாலை இணைந்திருக்கின்ற வேணியார். வேணினா என்னது? சடைமுடியை உடையவர். வேணியார் தான் சடையார், நம்ம சிவபெருமான். தம் கடல் வரைவி, அவருடைய திருவடிகளை போற்றி. பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. மகாபாரதத்தில் வரும், ராமாயணத்திலையும் வரும் பரசுராமரை பற்றி இல்லையா? அந்த பரசுராமன் என்னாச்சுன்னா, அவங்க அப்பா சமகதக்கி முனிவர், வரலாறு மட்டும் கேட்டுங்க. பரசுராமனுடைய அப்பாவுக்கு சமதக்கினி முனிவர், அவரை கார்த்த வீரியாச்சங்கிற ஒருத்தர் கொண்டு போட்டான். அவன் ஒரு அரசன் தான். என்ன செய்தார் பிள்ளை பரசுராமன்? தன் தந்தையை கொண்டவனை பழிவாங்க வேண்டும், குலத்தையே கருவறுக்க வேண்டும் என்ற அமைப்பிலே மிகப்பெரிய சிவ வேண்டி தவம் செய்து பெருமானிடம் பரசு பெற்றார். அவர் ஒரு அம்பு வச்சிருந்தார், வில் வச்சிருந்தார். அந்த வில்லின் மூல் விடக்கூடிய இந்த பரசு பார்த்து அதனுடைய நான் இல்லையா, அந்த அம்பு விட்டா எதிர்க்காது. அதை யார்கிட்ட பெற்றாராம்? சிவபெருமான்கிட்ட தான் பெற்றார். அதை தான் சொல்றார். பரசு அப்படின்னா ஆயுதம், அம்பு. பெரு மாதவ முனிவன், பெரிய தவ முனிவன். யார்? பரசுராமன். பெருமான் மேல் தவம் செய்து இந்த பரசுவை பெற்றார், ஆயுதத்தை பெற்றார். எதுக்கு? தன் தந்தையை கொண்ட கார்த்தியார் வீரீச்சரை கொள்ளுவதற்காக. அவன் எங்க இருந்தாலும், அந்த அவன் இருந்த இடமும் இந்த திருச்செங்கோடு வெறுமிடர் வாழ்ந்த அந்த இடம் தான் பெருநாடு இல்லையா? அவன் பெற்ற நாடு என்ன நாடு? ஒரு நீர்வளம் மிக்க இந்த நாடு, நம்ம திருச்செங்கோடு இருக்கக்கூடிய மலைநாடு. ஏன் அப்படி பெற்றான்னா, என்னதான் தன்னுடைய தந்தையுடைய கொண்டவருக்காக இன்னொரு குலத்தையே கருவறுத்தா மிகப்பெரிய பாவம் இல்லையா? அந்த பாவத்தை நீக்குவதற்காக என்ன செஞ்சான்? தன்னுடைய அந்த பரசுவே தென்கடலில் கொண்டு விட்டான். அந்த தென்கடலில் விழுகும்போது அவனுடைய பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இவன் ஆட்சி செய்வதற்காக ஒரு தென்பகுதியில் ஒரு நாடு அந்த கடலிருந்து தனியாக வந்துச்சு. அந்த நாடு தான் பிரம்மண்டல் இருக்கக்கூடிய நாடு. யாரால் உற்பத்தி செய்யப்பட்ட நாடு? பரசுராமனால் உண்டாக்கிய நாடு. அதான் விரைசை நறும்பூந்தொடை ஏடியார் தன் கடல் பரவி. எப்படி இந்த நாடு கிடைச்சது பரசுராமனுக்கு? சிவபெருமானை வழிபட்டு தான் அவருக்கு கிடைச்சது, பரசு பதம் கிடைச்சது இல்லையா? பரசு பெரு மாதவ முனியன் பரசுராமன் பெருநாடு பெற்ற அந்த நாடு இல்லையா? திரைசை கடலில், அது எங்க இருந்துச்சு? கடல் பகுதியில் ஒன்றாக இருந்து வந்து கிடைச்சது. அப்ப கடலிலிருந்து வந்த பகுதியாக இருக்கிறதுனால அது என்னென்னலாம் வளம் சொல்றாரு பாருங்க. அடுத்த 2 வரியில திரைசை கடலின் பெருவளனும் திருந்து நிழலின் செழுவளனும் வரையில் வளனும் உடன்பெருகி மல்கு நாடு மலைநாடு. இந்த மலைநாட்டில் தான் செங்குன்றூருக்கு அங்கதான் பிரம்மிண்டர் பிறந்தார். இந்த மலைநாடு எப்படி வந்துச்சு? பரசுராமனால் வந்தது. பரசுராமன் எப்படி வந்துச்சு? செய்த பாவத்தை குறைப்பதற்காக தென்கடலே தன் பரசை விட்டு அம்பரை விட்டு ஏறிப்பது ஒரு நாடு கிடைச்சது. அந்த நாடு தான் மலைநாடு. அந்த மலைநாடு தான் பிரம்மிண்டர் நாடு. சரி, அந்த நாடு எப்படிப்பட்ட நாடா? 3 வளங்கள் நிறைந்த நாடு அப்படிங்கிறார். எப்படி 3 வளம்? திரைசை கடலின் பெருவளனும் இல்லையா? கடல் வளம் நீர் வளத்தினால கிடைக்கக்கூடியது. அது என்ன கிடைச்சதாங்க? முத்து, மணிகள், உப்பு, மீன் போன்றவை கடலினால் கிடைக்கக்கூடியது. இந்த 4 கிடைச்சது, கடலினால் கிடைக்குது. இது எப்படி கிடைச்சது? ஏதாவது வந்து விளைச்சலுக்காக முயற்சி பண்ணாங்களா? இல்லை. இவையெல்லாம் எது? தானே விளைஞ்சு கிடைக்கக்கூடியது. மீன் யாராவது செய்வாங்களா கடல்ல? அதே வரப்பு. உப்பும் அப்படித்தான். அது மாதிரி முத்து மணிகள் எல்லாம் காலங்காலமாக தங்கி இருந்து அதனுடைய அழுத்தத்தின் காரணமாக வந்து கிடைச்சவதான் கடலில் கிடைக்கக்கூடிய முத்து மணிகளா. இதெல்லாம் அந்த கடலில் இருந்து தானே கிடைத்தது. அடுத்தது என்னது? திருந்து நிழலின் செழுவளனும்னார்.
அங்கே இருக்க நிலம் இருக்கு இல்லையா, அந்த மலைநாட்டில் நிலத்துல இருந்து கிடைச்சது. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளம் எப்படி கிடைக்கும்? நாம முயற்சி செய்தால் தான் கிடைக்கும், விவசாயம் செஞ்சால் தான் கிடைக்கும். அந்த வளம் அதான் செழுவளம் அப்படின்னார். திருந்துனா திருத்திய நிலத்தின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக கிடைத்தது. அதுல என்ன கிடைச்சது? நெல், வாழை, மா, பலா, தென்னை போன்றவையே விவசாயம் செய்வதன் மூலமாக கிடைச்சது. தானே கிடைக்கிற முதல்ல உள்ளது தானே கிடைச்சது. ரெண்டாவது பயிர் செஞ்சு கிடைச்சது. மூன்றாவது என்ன? மலைநாடு என்ற மலையில என்ன கிடைச்சுதான்? அகில், சந்தனம், தேன், மணி போன்றவை கிடைச்சது. அதான் இது சிலர் வரையில் வளரும். வரைன்னா மலை ஒரு அர்த்தம், மலையில கிடைச்சது. இன்னொன்று வரைன்னா வரையறை இல்லாத அளவுக்கு அதிகமான செல்வம் கிடைச்சது. உடல் பெருகி மல்கினாடு மலைநாடு. அப்படிப்பட்ட மலைநாட்டில் தான் திருச்செங்கூன்றூர் இருக்கிறது. அந்த திருச்செங்கூன்றூரில் தான் யார் வருகிறார்? நம்முடைய விரண்மண்டர் வருகிறார். அடுத்த முதல் பாடல நாட்டை சொன்னார். அடுத்த பாடல இந்த ஊர் சொல்றார். ஊர் எப்படிப்பட்ட ஊரா? வாரி சொரியும் கதிர்முத்தும் கமா வயல்மன் கரும்பிற்படு முத்தும் கமா வேரல் விளையும் குளிர் முத்தும் கமா வேள மரும்பின் ஒளிர் முத்தும் கமா. எத்தனை கிடைக்குவாங்க அந்த ஊர்? மலைநாடு உங்களுக்கு தெரியும், முத்துக்கள் நிறைந்த நாடா. அந்த மலைநாடுல கேரளா கொல்லத்து பக்கத்தில் தான் செங்கூர் இருக்கிறார். என்னென்ன கிடைக்கும்? வாரி சொரியும் கதிர்முத்து. வாரின்னா கடல், பக்கத்தில் கடல், அருவி கடல். அது என்ன சொல்லுது? முத்துக்களை அள்ளி வாரி கொடுக்கறதா. வாரின்னா கடல், நீர்னு அர்த்தம், அது கடல். வாரி சொரியும் கதிர்முத்தும். அங்கே நிலவரம் வயல், வயல் மென் கரும்பிற்கு முத்தும். நிறைய அங்கே கரும்பு கிடைக்கும். இந்த கரும்பில் என்ன வரும் பார்த்துக்கிட்டீங்களா? கணுல ஒன்று முத்து முத்தான் நிற்கும் இல்லையா? அதான் வயல் மென் கரும்பின் முத்தும். அடுத்தது அங்கே நிறைய இது இருக்குது, மூங்கில்கள் நிறைய இருக்குது. இந்த மூங்கில் வந்து கரும்பு மாதிரியே தண்ணி இருந்த இடத்துல நல்லா விளைச்சல். தஞ்சை மாவட்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா, பஸ்ஸில் போனீங்கன்னா, வேலை இது போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாடை தண்ணி நிற்கிற இடத்துல முக்கில் பார்த்தீங்கன்னா மூங்கில் நிறைய செடி சொல்கிறோம். அந்த வேரல் விளையும் குளிர் முத்து, அது வித்தியாசம் சொல்கிறார். இந்த கரும்புல விளையிற முத்து கொஞ்சம் வெம்மையாக இருக்குமா, ஆனால் மூங்கில் உள்ள விளையிற முத்து எப்படி இருக்குமா? குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளே பார்த்துக்குமா, மூங்கில் துண்டு பாருங்க குளிர்ச்சியாக இருக்கும், கரும்பு கொஞ்சம் துண்டு பாருங்க வெம்மையாக இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கிறார் சேக்கடார் பெருமா. வேரல் விளையும் குளிர்முத்து. வேரல்னா மூங்கில் குடிச்சுங்க. வேரல் மூங்கிலில் விளைகின்ற குளிர்முத்தும். அடுத்தது அங்கே என்ன ஜாஸ்தி? மலைநாட்டில் யானைகள் ஜாஸ்தி. யானையில என்ன இருக்கு? தந்தம் இருக்கு. தந்தம் என்ன ஆச்சு? நாள்பட தந்தத்தில் முத்துக்கள் குறிக்குமா. வேள மறுப்பின், வேளம்னா யானை மறுப்பின் ஒளிர் முத்தும். ஒளிர்ந்த அந்த முத்து. அப்ப நிறைய செல்வம் மிகுந்த அந்த ஊர் இந்த திருச்செந்தூர். அது சொல்றாரு. இது காணாதுன்னு இன்னொரு முத்து இருக்கான். அங்க என்ன முத்துன்னா அழகிய பெண்களுடைய புன்முறுவல் பூத்த முத்து இருக்கிறார். அழகிய பெண்களுடைய புன்முறுவல் பூத்த முத்து அதுவும் நிறைய இருக்கிறார். சரி, எதுக்கு நினைக்கிற பெண்கள் சொல்றாங்க? பெண்கள் என்ன செய்வாங்க? கிடைக்கிற முத்துக்கெல்லாம் சும்மா விட்டுருவீங்களா? கோர்த்து என்ன செய்வீங்க? அழகுபடுத்தி பிள்ளைக்கு போடுவோம், சாமி போடுவோம் இல்லையா? அதை செய்தாங்களா? அதை சொல்ல மூரல் என சொல் வெண்முத்த நகையார். மூரல்னா புன்முறுவல், மூரல்னா புன்முறுவல். என சொல் வெண்முத்த நகையார். வெண்மை போன்ற பற்களை உடைய புன்முறு பூர்த்த அந்த பெண்கள் எது செஞ்சாங்களாம்? தெரிந்து முறை கோக்கும். இந்த முத்துமாலைகளை அழகா கோக்குறாங்க, தெரிஞ்சு கோக்குறாங்க. என்ன தெரிஞ்சு கோக்குறாங்க? அந்த முத்துக்களுடைய அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சு பிரிச்சு அதுக்கு தக்கன குறிச்சு கொடுக்குறாங்க இல்லையா? தெரிந்து முறை கோக்கும் சேரர் திரு நாட்டு ஊர்களில் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர். முதல் பாட்டில் மலைநாடு, பெருமண்டலுடைய நாடு. இந்த ரெண்டாவது பாட்டில் என்னது? அவருடைய ஊர் செங்குன்றூர். செங்குன்றூரை வளர்த்த சொல்றாரு. அது எப்படிப்பட்ட ஊரா? சேரர் திரு நாட்டு ஊர்களில் முன் சிறந்த தொன்மையான ஊர்களில் மிக பழமையான ஊர் இந்த ஊர் அப்படின்னு அந்த ஊரை சொல்றாரு, திருச்செங்கூர். அடுத்தால ஊரினுடைய சிறப்பு. ஊரினுடைய சிறப்பு என்ன? செங்குன்றூர் முடிச்சார் இல்லையா, அதை சேர்த்துக்கிடணும். செங்குன்றூர் என்னும் பெயரில் விளங்கி கமா உலகேறும் பெருமை உடையதுதான். இந்த செங்குன்றூர் பேர் வாங்கியிருக்கு. இது இருக்கிற மலைநாட்டில் மட்டும் இல்லை, இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இருக்கிற இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெல்லாம் புகழக்கூடிய ஊர் எந்த ஊர்? இந்த செங்குன்றூர். உலகேறும் பெருமை உடையதுதான் இந்த ஊர். செங்குன்றூர் அவ்வளவு சிறப்பு உடையது.
செம்மை செங்குன்றூர்னு பிரிச்சா கூட என்ன அர்த்தம்? செம்மைன்னு அர்த்தம். செம்மைன்னா என்ன அர்த்தம் நமக்கு பார்த்துருக்கியா? சிறந்த சிவநெறியில் சிறந்த மக்கள் வாழக்கூடிய ஊர், குன்றுகள் நிறைந்த ஊர், அந்த ஊருக்கே பெருமை அது இல்லையா? உலகேறும் பெருமை உடையதுதான் அப்படிங்கிறது. இந்த ஊரால் உலகிற்கே பெருமை உடையது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை உடைய. நம்ம சொல்லுங்க, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, இன்னைக்கு உலக நாடுகளில் பல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிறப்பு சொல்றாங்க. அது மாதிரி இந்த செங்குன்றூருக்கு ஒரு தனிச்சிறப்பு உடையது. என்ன சிறப்பு? சிவனடியார்கள், சிவனை வழிபடுகின்ற மக்கள் நிறைந்த ஊர் என்ற அமைப்பிலே அதுக்கு உலகேறும் பெருமை உடையதுதான் இல்லையா? அன்னம் பயிரும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் இல்லையா? அந்த ஊர் எப்படி விவசாயத்தில் ரொம்ப சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது. அன்னம் பயிரும் வயல் உழவின், உலக மக்களுக்கெல்லாம் வயிறார உணவை தருகின்ற அந்த உழவின் சிறந்த ஊர் அது அந்த ஊர் இல்லையா? அன்னம் பயிரும் வயல் உழவின் அமைந்த வளத்தால், அது மட்டுமல்ல, வளம் செல்வத்தில் சிறப்பு மட்டுமில்ல, உழவில் சிறப்பு மட்டுமில்ல, இன்னொன்று என்ன சிறப்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆய்ந்த மறை சொன்ன நெறியின் வழிபொழுதும் தூய குடிமை தனி நின்றார் இல்லையா? மறைகளின் வழியாக மறைகளை ஓதி, திருமறைகளை ஓதி இல்லையா, வேதங்களை ஓதி, உபநிடதங்களை ஆகமங்களை ஓதி சொன்ன நெறியில ஒழுங்குகின்ற அமைப்பிலே இந்த மக்கள் இருந்தார்கள். ஆய்ந்த மறை, சிறந்த மறை, சொன்ன நெறியில் அவர்கள் சொன்ன அந்த வழியிலே ஒழுகும் தூய குடிமை. தூய குடிமை என்னது? வேளாண் குலம், உலக மக்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் உள்ள தூய குடிமை தனி நின்றார். இவர் யாரு? வேளாண்குடியில் பிறந்தவர். அந்த குடியில் இவர் யார் இருக்கிறாரே? இவர்தான் தலைமையாக இருக்கிறார். சொன்ன நெறியின் வழிபொழுதும் தூய குடிமை தலை நின்றார் இல்லையா? மண்ணும் குலத்தின் மாமறைநூல் மரபில் பெரியோர் வாழ்வதியாம். அது மறுபடி இவரும் பெரிய அந்த குலத்துக்கு தலைமை இருக்கிறாரு. ஆனால் அந்த ஊர்ல யார் இருக்கா? எப்படிப்பட்ட மண்ணும் குலத்தின், உலகத்திலேயே தொன்மையான குலம் என்று சொல்லக்கூடிய சைவ மக்கள் வாழ்கின்ற மரபில் அந்த ஊர்ல நிறைய பேர் மறையவர் குலத்திலும் வாழ்ந்தார்கள். மண்ணும் குலத்தின் மாமறைநூல் மரபிற்கு பெரியோர் வாழ்வதியாம். அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்த இடம் அந்த ஊர். வேளாளரும் மறையோரும் சிறந்து வாழ்ந்த ஊர் எது? திரு செங்குன்றூர். ரெண்டு சொல்றார். உழவும் சிறப்பு, மறையோர்கள் வாழும் சிறப்பு இல்லையா? வேளாளரும் மறையோரும் சிறந்து வாழ்ந்த ஊர். தில்லையை போல் இங்கும் 3000 வேதியர்கள் சிறந்து வாழ்ந்ததை சொல்கிறாங்க. தில்லையில 3000 அந்தணர்கள் இருந்தால் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த செங்குன்றூர்லையும் 3000 பேர் அந்தணர்கள் மறைவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை சைவத்தினுடைய நம்முடைய நூல் சொல்லல, வைணவ நூல் சொல்லுது. நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழியில 4வது பகுதியில 6வது பாட்டு சொல்றாரு. கேட்டுக்க போதும், குறிப்பிட்ட குறிச்சுங்க. நம்மாழ்வாரை குறிப்பிடுறார். அங்க 3000 மறைவர்கள் வாழ்ந்தார்கள். எங்க? திரு செங்குன்றூர்ல இருக்கிறார். எப்படி? மணற்கொள் சீர் 3000 வன் சிவனும் அயனும் தான் ஒப்பார் வாழ் கணற்கொள் தின் மாட திரு செங்குன்றூரில் திருச்சிற்றங்கரையானை அமர்ந்த சீர் 3000 வேதியர்கள் தம் வலியவரி தேவர் வாழ்வார் என்று நம்மாழ்வார் குறிப்பிடுறார் தன்னுடைய திருவாய்மொழியில. இந்த செங்குன்றூர்ல 3000 மறையவர்கள் இருந்து மிகச்சிறந்த ஆன்மீக பணியை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற அமைப்பிலே சொல்லியது நேரம். ஆக இந்த செங்குன்றூர் எப்படிப்பட்ட ஒரு உழவு தொழில் சிறந்த இடம். அதுல வேளாண்குடியில் வந்தவர் தான் நாம பார்க்கிற விரல்மிண்டர். அவர்கள் மட்டுமல்ல, அந்த ஊர்ல மறையவர்களும் நிறைய பேர் இருந்தார்கள் என்ற அமைப்பில் இருந்தது. அடுத்த பாடல் தான் விரல்மிண்டர் யார் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொற்பதியிடை இல்லையா, அந்த சிறந்த பொன் போன்ற பதிக்கிறார். பொண்ணுனா என்ன? சிறந்த, சிறப்பு மிக்கேன்னு அர்த்தம். அப்பொற்பதியினிடை வேளாண்குலத்தை விளக்க அவதரித்தார். தன்னுடைய குலத்தையே சிறப்பதற்காக. நமக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? வ.உ. சிதம்பரம் அந்த குலத்தை விளக்க வந்திருக்கிறாரு, காமராஜர் அந்த குலத்தை விளக்க வந்திருக்கிறாரு, அம்பேத்கர் அவர் குலத்தை விளக்க வந்திருக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த வேளாண் குலத்தை சிறப்பிக்க வந்தவர், அவதரித்தவர் யாரா? விரல்மிண்டர். அப்பொற்பதியினிடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். நம்ம திருமுறையில் அது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு சொல்லுவோம். ஞாபகம் இருக்காரு? ஞானசம்பந்தர் வேதியர் குலம் தான், மறையவர் குலம் தான். அதுலேயும் ஒரு பிரிவு.
கவுனியர் குலம் விளக்க வந்த பிள்ளை அப்படிம்பார். அதுல ஒரு பெரிய அந்த தான் அதுல கவுனியர் குலத்தை விளக்க வந்த குறிச்சு அதான் உங்களுக்கு ஞாபகத்துல தான் கேட்டு நீங்களே சொல்றீங்களான்னு தான் கேட்டேன். கவுனியர் குலம் விளக்க வந்தவர். அது மாதிரி இவரை வேளாண் குலத்தை விளக்க வந்தவர். அப்பொற்பதியினிடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். எப்படி வந்தாராம்? செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கடல் போற்றி. செப்பற்கரிய இல்லையா, அவரை சிவபெருமானுடைய ஆற்றலையும் சிறப்புகளையும் சொல்லி முடிச்சிட முடியுமா? 12 திருமுறைகளும் சொல்லி இருக்கு, 14 சாத்திரங்களும் சொல்லி இருக்கு. சொல்லி முடிச்சுட்டாங்களா? என்ன சொல்றாரு? உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். சொல்லி முடியாது, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சா? முடியல. ஒவ்வொருத்தரும் ஓட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மணிவாசர் தானே சொல்றாரு, நம்முடைய சுந்தரமூர்த்தியா தானே சொல்றாரு, எனக்கு அருள் செய்த மாதிரி பெருமான் யாருக்குமே அருள் செய்யல. அப்ப சமுதிரம் குறைச்சி பண்ணாரா? திருநாவுக்கரசு குறைச்சி பண்ணாரா? மணிவாசர் தான் சொல்றாரு, எனக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்குமே கொடுக்கல, அற்றாதெல்லாம் காட்டினாருங்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தெரிஞ்ச அளவு அதை சொல்றாரு, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப முழுமையா யாராலும் சொல்லணும். செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனா இல்லையா, கடவுள் கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடிய அந்த பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கறிவர் பசு பாச ஞானத்தினால் அறிய முடியாதவன் அவர். அதனால செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார்னார். வேதங்களாலும் கூற முடியாதவன் இல்லையா சிவனை. ஒப்பற்ற முழுமுதற் கடவுள். ரிக்கேசு சாம அதர்வன வேதங்கள் கூட வேற முதலி தைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திருமால் பிரம்மன் அக்கினி. ஆனால் நம்முடைய திருமுறைகள் சாத்திரங்கள் தான் சிவபெருமான் ஒருவரையே சொல்லிக் கொண்டிருக்கு. செப்பற்கரிய பெருங்கீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி அருமையான ஒரு வார்த்தை தொடர்பு கொள்கிறார். நம்முடைய விரண்மன்னர் என்ன செய்கிறாரா? செப்பற்கரிய சிவனார அவருடைய திருவடிகளை செய்ய கலர்னா செம்மையான கலர்களை திருவடிகளை பற்றி யாருமே பிடிச்சிட்டாரு. மிகப்பெரிய பிடிச்சாலும் என்ன செய்யணும்? புளிய மும்பா பிடிக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்முடைய விரண்மன்னர் யாரை பிடிச்சிருக்காரு? சிவபெருமான் திருவடிகளை பற்றிக்கிட்டாரு. பற்றியாச்சுன்னு வச்சுங்க அவரை, வேற என்ன செய்யணும்? மற்ற பற்று இருக்கணுமா? பெருசை பிடிச்சாச்சுன்னா மற்ற சிறுசை விட்டுற வேண்டியதானே. அதைத்தான் சொல்றாரு, எப்பற்றினையும் அறையறிவார். சிவபெருமானை பற்றிட்டாரு. ஆனா வாழ்கின்ற காலத்துல உடம்போட இந்த உலகத்துல இருக்கிறதுனால நம்ம சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்யும். ஆனா அதை என்ன செய்யும்? அந்த ஆசையை நீக்கணுங்கிறாரு. எப்பற்றினையும் சிவபெருமான் உள்ள அந்த பற்றினை பற்றிய பிறகு பின்னால் வரக்கூடிய பற்றினையும் எரிவார் அப்படின்னாரு. வெறும் எரிவார்னு சொல்றது நானா எழுதுனா எரிவார், அந்த பட்டனை நீக்கிட்டான்னு சொல்லுவேன். இவர் என்ன சொல்றாரு? சேர்க்கிறார் அறவே கொஞ்சம் கூட வேற பற்று ஆசை மேல் வைக்கவே இல்லை. சிவபெருமான் மேலதான், அவருடைய திருவடி மேல் தான் பற்று வைச்சாராம். செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார். எப்ப அவருடைய பாதத்தை நீங்க சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவதை சொன்னார் இல்லையா, அதை பிடிச்சிட்டேன்னு வச்சுங்க, வேற எது நமக்கு கண்ணில் தோணவே செய்யாது. எப்பற்றினையும் அறையறிவார். எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய் பக்தர்கள் பால் பணிவுடையார். அப்ப சிவபெருமான் தான் இவருக்கு முழுமுதல் தெரியுமோ, அவருடைய கடல்களை பற்றி கொண்டாரு. அதனால யாராச்சு வேற எந்த ஆசையும் கிடைக்காது. அந்த உன்னோட நின்றுட்டாரா? இல்ல. அதுக்கு மேல இவர் என்ன செய்தாரு? அந்த பெருமான் மேல் பற்று உள்ள அடியார்கள் மேலேயும் இவருக்கு ரொம்ப பற்று. ரெண்டு, இறைவன் மேலேயும் பற்று, அதை விட இறைவனுடைய அடியார்கள் மேல ரொம்ப பற்று. அதான் சொல்றார், செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார். கமா அடுத்தாக எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்பக்தர்கள் இல்லையா, இந்த அகம் மற்றும் புற ரெண்டு பற்றும் நீங்கியவர்கள். எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்ப்பதம் மெய்பக்தர்கள் பால் பறிவுடையார். இறைவனை தவிர வேறு யாரையும் விரும்பாத பெரிய அடியார்கள், அகத்தாலும் புறத்தாலும் இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற எல்லை தெரியாத சிறப்புகள் உடைய பக்தர்கள் அடியார்கள் மேலையும் இவர் ரொம்ப பக்தி வச்சவரா. எல்லை தெரிய ஒண்ணாதவர் யாரு? அடியார்கள், சிவனடியார்கள். எந்த அடியார்கள்? மெய்ப்பக்தர்கள், இறைவன் மேலே உண்மையான பக்தர் வைத்திருக்கக்கூடிய பரிவுடையார். அந்த அடியார்கள் மேலையும் விரண்மண்டலுக்கு ரொம்ப பக்தி உண்டு.
முதல்ல யார் மேல? பெருமான் மேல ரொம்ப பக்தி. அது எதை சொன்னாரு? செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறை எறிவார். அது கமா. அடுத்தால அந்த பெருமான் மேல எல்லையற்ற அன்பினை வைத்திருக்கின்ற அடியார்கள் மேலையும் ரொம்ப பரிவுடையார். எல்லை தெரிய உண்ணாதார் மெய் பக்தர்கள் வாழ் பரிவுடையார். எம்பிரானார் விரும்பிண்ட. இப்ப இவர் என்ன சொல்றாரு? நம்பியாண்டார், நம்பிதான் எம்பிரான்னு சொன்னாரு. இப்ப சேக்கிழார் என்ன சொல்றாரு? தனக்கு தலைவர் யாரா? விரண்மிண்டர். எம்பிரானார் விரண்மிண்டர். அப்படி மெய்ப்பொருள் நாயனார், அவனிய நாயனார் போன்றவர்கள் அடியார்கள் மேலையும் ரொம்ப பற்று உடையவர் யாரு? விரண்மிண்டர். ரெண்டு கொள்கை என்ன? இறைவன் மேல ரொம்ப பற்று உள்ளவர், அதை போலவே அதை விட அதிகமாகவே அடியார்கள் மேலையும் ரொம்ப பற்று உடையவர். அப்படின்னா விரண்மிண்டர் யார் அப்படிங்கிற சொல்ல. அவருடைய வழிபாட்டு முறை என்ன? அடுத்த பாடல் சொல்றார். இப்படி இறைவன் மேலே இறைவன் அடியார்களை பற்று இருக்கிறார் இல்லையா? அவர் வழிபாட்டு முறை என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிபாட்டு முறை உண்டு, வித்தியாசம். ஒன்று இருக்கும், அவங்க ஆசைக்கு தக்கன அபிஷேகம் பண்றோம் சாமிக்கு. எல்லாரும் எல்லா அபிஷேகம் பண்றோமா? சரி, எல்லாரும் எல்லா அபிஷேகம் பண்ணாலும் அந்த எல்லா அபிஷேகத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈடுபாடு. தேன் விட்டு பார்க்கும்போது அவர் படியடிக்க வச்சு பூஜை பண்ணுறாரு. அந்த தேன் விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த படியம் பியூர் ஒயிட்டாக இருக்கும். பியூர் ஒயிட்டானா அது இல்லை, நிறத்தில் இல்லை, கண்ணாடி மாதிரி பார்க்கறது இல்லையா? அதில் நீங்கள் இந்த தேனை விட்டு அபிஷேகம் பண்ணின்னு வச்சுக்கோங்க. தேனை விட்டு அபிஷேகம் பண்ணி வச்சுங்க, ரொம்ப அழகாக தெரியும். இந்த திரு உத்தரகோச மங்கையில் சந்தன காப்பு செய்யப்பட்டு சாமி இருப்பார். திருவாதிரை அன்றைக்கு ராத்திரி தான் அதை பூரா களைச்சி முடிச்சுட்டு பல அபிஷேகம் நிறைய நடக்கும். எத்தனை அபிஷேகம் நடந்தாலும் நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் அந்த சாமிக்கு செய்யக்கூடிய அந்த தேன் அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, காண கண்கோடி வேண்டும் அம்மா. இந்த அபிஷேகம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் திரு உத்தரகோச மங்கையில் செய்யக்கூடிய ஐயா அதில் எழுதியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு ஒருத்தர் புஷ்பம் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஒரு தாசில்தாராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், உங்கள் ஊருக்காரு ராமநாதபுரத்திலே நிறைய பணிகள் செய்து முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்காரு. உத்தரகோச மங்கையை பற்றி நூல் எழுதியிருக்காரு. அதில் எழுதியிருக்காரு. இப்போ எல்லா இடங்களிலும் செய்கின்ற அபிஷேகத்தில் அந்த மரகத வீட்டுக்கு செய்யக்கூடிய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பால் அபிஷேகம் பண்ண அப்படி சிறப்பாக, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக, இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிடி முதல் கட்டினாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாமல் கரைச்சிட்டு இந்த லிங்கத்துக்கு மேலே நீங்கள் விட்டேன்னு வச்சுக்க, தண்ணி இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுப்போடுங்கிற சாமிக்கு பண்ணால் கூட இந்த எப்படி தெரியும்னா, அங்கே இதில் இருக்கு இல்லையா, பனிமய காஷ்மீரில் இருக்கா இல்லையா, என்ன லிங்கம் அது? அந்த லிங்கம் மாதிரியே இருக்கும். என்ன வெள்ளையா இந்த மாப்புடியில் அவ்வளோ அழகா தெரியும். அது மாதிரி இங்கே இவருக்கு எவ்வளவோ விரும்பி எதையெல்லாம் செஞ்சாலும் கூட இந்த வழிபாட்டு முறையில் இவருக்கென்று ஒரு வழிபாட்டு முறை வச்சிருக்கார். அது என்ன வழிபாட்டு முறை? நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர். நதி கங்கையை தலையில் அணிந்திருக்கிறவர், மதியை தலையில் அணிந்திருக்கின்ற சடை நம்பர். சடையுடைய நம்பர் நம்மை காக்கின்ற பெருமான், நமக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பெருமான். விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார். இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, தலங்கள் தோறும் போய் பெருமானை தரிசிக்கிறது இவருக்கு ஆசை. ஒவ்வொரு தலத்துக்கும் போய் பார்க்கறது. சில பேர் நம்மகிட்ட இருப்பாங்க, நம்மகிட்டயே சாமி இருக்கு, இந்த சாமி விட்டு அங்கே என்ன பார்க்கணும், இங்கே இருக்கிற சாமியவே பார்த்துருவோம். வயதின் காரணமாகவோ இல்லை நம்முடைய வெளியே சென்று செலவழிக்கிற ஒரு நிலையிலேயோ நாம் இருக்கிற இடத்திலேயே பெருமானை தரிசிக்கிறது என்று சிலருக்கு வழக்கமாக இருக்கும். சிலருக்கு என்ன வழக்கமாக இருக்கும்? நம்ம பார்க்குறோம் இல்லையா, அடியார்கள் பாடல் பெற்ற தலங்களை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி பார்க்குறாங்களா? அது மாதிரி விரண்முண்டருக்கு என்ன ஆசைனா, எங்கெல்லாம் சிவபெருமான் எந்தெந்த கோயில தலத்தில் இருக்காரோ அங்கே போய் அவரை தரிசிக்கணுங்கிற ஒரு ஆசை உள்ளவர். தலந்தோறும் பெருமானை தரிசிக்க வேண்டிய எண்ணம் உடையவர். அதான் சொல்றார், நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர். நம்ம அந்த பெருமானை, சடையுடைய பெருமானை, மதியுடைய பெருமானை, கங்கை நதியுடைய இந்த பெருமானை விரும்பி நலம் சிறந்த இல்லையா, ரொம்ப விருப்பத்தோடு பதிகள் எங்கும் எந்தெந்த ஊர்லாம் அவர் இருக்கிறாரோ அந்த ஊருக்கு போய் எங்கும் கும்பிட்டு
படரும் காதல் வழி செல்வார். ஒவ்வொரு தலத்திலையும் போய் அங்க பெருமான் எப்படி இருக்காரோ அவரை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இவனுடைய பெரும் காதலாக இருந்தது. படரும் காதல்னா மிகுந்த அன்பினார். நலியும் மதியும் பொடைந்த சடை நம்பர் கமா விரும்பி நலம் பதிகள் எங்கும் கமா கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார். ஒவ்வொரு தலத்துக்கும் போய் அங்க பெருமானை விரும்பி வழிபாடு செய்வாங்க இல்லையா? அது மட்டுமா? என்ன பார்க்க அவருக்கு 2 கொள்கை அப்பதே சொன்னார் இல்லையா? என்ன கொள்கை 2? பெருமான் மேலும் அன்பு. அடுத்தது என்னது? அதோட பெருமானுடைய அடியார்கள் மேலும் மிக்க அன்பு உடையவர். அப்ப தலங்கள் தோறும் பெருமானை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு கொள்கை. அடுத்தது இன்னொன்று என்ன செஞ்சாரா? முதிரும் அன்பிற் பெருந்தொண்டர் முறைமை நீடு திரு கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாகம் தொடர் பெற்றார். எவ்வளவு அருமையான அமைப்பு! தலங்கள் தோறும் பெருமானம் பார்க்கணும், வழிபாடு செய்யணும். அப்படி ஒவ்வொரு தலங்கள் தோறும் சென்று பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்தந்த தலங்களில் இருக்கின்ற அடியார்களை முதல்ல வழிபாடு செய்த பிறகுதான் பெருமானை. ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊர்ல வழிபாட்டு கூட இருக்குது, அடியார்கள் இருக்கிறார், அவர்களை முதலில் வணங்கி விட்டுத்தான் பெருமானையே போய் வணங்கும். எவ்வளவு பெரிய அவருடைய கொள்கை பார்த்தீங்களா? பாட்ட பாருங்க. இப்ப பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார். எல்லா தலங்களிலும் பெருமான வழிபடுவார். அப்படி ஒரு ஊருக்கு போயிட்டாரா என்ன செய்வாரா? முதிரும் அன்பில் பெருந்தொண்டர். முதிர்ந்த அன்பு, இறைவன் மேல மிக்க அன்புடையவர்கள். பல அடியார்கள் சொல்றோம் இல்லையா? மூத்த அடியார்கள் சொல்றோம் இல்லையா? பழைய அடியாரும் பூரியம்மானுக்கு பல்லாண்டு உறுதுமை சேத்தனா சொல்றார். பெருமான என்ன சொல்ற? மணிவாசர் உடையாள் வந்து நடுவிற்கு உடையாள் நடுவு நீ இருத்தி அடியின் நடுவில் கடிதம் முடிவு சொல்ற அடியார்கள நடுவில் இருக்கக்கூடிய அருளை கூறி வேற என்ன எனக்கு கேட்கிறார். மணிவாசர் என்ன கேட்கிறாரு? எப்போதும் நான் அடியார் திருக்கூட்டத்திலே இருக்க வேண்டும், அந்த அருள் செய்ய வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. அது மாதிரி இவர் என்ன செய்யறாரு? ஒரு தலத்துக்கு போயிட்டே இருந்தா அந்த தலத்தில் உள்ள அடியார்களை பார்த்து அந்த அடியார் எப்படிப்பட்டவரா? முதிரும் அன்பு, பெருமான் மேல அவ்வளவு அனுபவிச்சுப்படுவார். பெருந்தொண்டர் இல்லையா? பணி செய்வதிலே, அடியார்களுக்கு பணி செய்வதிலே பெரிய தொண்டு செய்யக்கூடியவர். முறைமை நீடு திரு கூட்டத்து எதிர்முன் பரவும். அவர்களை பார்த்து அவர்கள் காலில் விழுந்து அவர்கள் அருள் பெற்று இறைவர் பாகம் தொழப் பெற்றார். அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாரு? கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடுவார். அடியார்கள் மேல அவ்வளவு அன்பு உள்ளவர். அடியார்களை வழங்கிய பின்னவனே ஆண்டவனை வழிபடும் பழக்கம் உள்ளவர். நல்லா பார்த்து நல்லா ஞாபகம். அடியாரை வழங்குற முன்னதான் வைக்கிறது. திருமந்திரத்தில் தேச கூட்டிட்டு காட்டுறார். திருமந்திரத்துல 1427வது பாட்டுல நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடி பணி. தேடி போங்க, அடியார்களை பாருங்க, வணங்குங்க, அங்க இருக்கிற பெருமானை வணங்குங்க என்ற அமைப்பில. இப்ப வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்துச்சு? அந்த ஊர்லயே இருக்கிறது இல்லை, வெளியூருக்கு போய் எந்தெந்த ஊர்களெல்லாம் சிவபெருமான் மிக சிறப்பாக இருக்கிறாரோ அந்த ஊர்ல போய் வழிபாடு செய்வது இவருடைய கொள்கை. அப்படி செய்கிற சமயத்துல அந்தந்த தலத்தில் உள்ள அடியார்களை வணங்கி விட்டு தான் பெருமானை போய் வணங்குகிறார் என்று அப்படி பேசுவோம். அப்போ போகும்போது அப்படி ஒவ்வொன்றா போறார், தல யாத்திரை போறார். எங்க போறாரு? பொந்தாள் அருவி மலைநாடு கடந்து. இவர் எந்த நாட்டில் இருக்காரு? சேர நாட்டில், மலைநாட்டில் திருச்செங்கோட்டூர்ல இருக்காரு. அப்ப அங்கிருந்து புறப்பட்டு வரார். இப்போ நிறைய தலங்கள் எங்க இருக்கு? இங்க பாண்டிய நாட்டிலையும் சோழ நாட்டிலும் நிறைய தலங்கள் இருக்குது. அப்ப அங்கிருந்து இறங்கி வராரு. எங்கிருந்து இறங்கி வராரு? பொந்தாள் அருவி மலைநாடு கடந்து. அது மலைநாடுப்பாங்க. மலைநாடுனாங்க என்ன இருக்கும்? அருவிகள் நிறைய இருக்கும். அருவிகள் அதிகமாக உள்ள மலைநாட்டினை கடந்து வரார். பொந்தாள் அருவி மலைநாடு கடந்து கடல் சூழ் புவி எங்கும். இந்த உலகமெல்லாம் கடல் சுற்றி 3 இருக்குது. உலகத்தை சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க? முன்னீர் கடல் அப்படிம்பாங்க. நமக்கு தெரியும் இந்த உலகத்துல எத்தனை பங்கு நிலப்பரப்பு, எத்தனை பங்கு கடல்? நிலம் 1, கடல் 3 பங்கு. அப்ப முன்னீர் கடல்பாங்க. அதனால இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடலையோ ஒரு செய்தியோ ஒரு பேச்சோ ஆரம்பிச்சு மங்களமா ஆரம்பிச்சு சொல்லுவாங்க, கடலை முன்னால சொல்லி ஆரம்பிக்கணுமா. அதாங்க ஆரம்பிச்சு. கடல் சூழ் புவி எங்கும் சென்று இல்லையா? இந்த உலகத்துல, இந்த உலகம் கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல எல்லா இடங்களுக்கும் சென்று கடல் சூழ் புவி எங்கும் சென்று
ஆழ்வுடையார் அடியார்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி. ஆழ்வுடையார் நம்மை ஆளுகின்ற பெருமான். உடையவர்னா யாரு? நம்மை உடையவர், நாம் அவருக்கு அடிமை. நம்மை ஆளுகின்ற பெருமான் ஆழ்வுடையார் அடியவர்தம், அந்த சிவபெருமானுடைய அடியவர்களை திண்மை ஒழுக்க நடை செலுத்தி. திண்மை ஒழுக்கம் என்னது? இந்த அடியார்களை முதலை வணங்கி பாடி பரவசம் செய்து, அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாரு? சாமி போற வழக்கத்தை உடையவர். ஆழ்வுடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை. திண்மைனா என்னது? ஒரு உறுதிப்பாடு. என்ன உறுதிப்பாடு? அடியவர்களை வணங்கிய பிறகுதான் ஆண்டவனை வணங்குவது. அடியவர்களுக்கு உணவு பாதித்தவர் தான் நாம சாப்பிடணுங்கிறது இல்லையா? அது என்னது? திறன், திண்மை வாய்ந்த அந்த கொள்கையை உடையவர் இல்லையா? ஆழ்வுடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தாள் மேறு சிறைவளைத்து புறங்கள் சென்ற வைத்தியத்தே. அப்படி என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு ஊரா பார்த்துட்டு வர அந்த உள்ள அடியார்களையும் பாராட்டி செஞ்சுறாரு. கடைசியில் எங்க வராரு? திருவாரூருக்கு வராரு. யாரு? விரல்மண்டன். அங்கதானே இவருக்கு சிறப்பான அமைப்பு கிடைக்கிறது. திருவாரூர் வராரு. அந்த திருவாரூர் எப்படி வராரு? என்ன சொல்றாரு? வந்தாள் மேறு சிறை வளைத்து புறங்கள் செற்ற. சிவபெருமானுடைய சிறப்பு சொல்றாரு. வந்தாள்னா வலிமையான அடிப்பாகத்தை உடையது. எது? மலையை சொல்றார். மலை எப்படி பார்த்துருப்பீங்களா? உச்சியில் கொஞ்சம் தான் இருக்கு, கீழே பரப்பெல்லாம் கீழே கொஞ்சம் நிறைய இருக்கா. அப்போ வன்மையான பரப்பு கீழே அடிப்பாகம் தான் மலை. அப்படிப்பட்ட மேரு மலையையே வில்லாக வளைத்து முப்புறங்களை சென்றவன் யாரு? நம்ம சிவபெருமான். அதை சொல்றாரு. வந்தால் வலிமையான அடிப்பாகம் கொண்ட மேரு மலையை சிறையாக வளைத்து புறங்கள் செற்றவன், முப்புறங்களை எரித்தவன் இல்லையா? அந்த பெருமான் எங்க இருக்கிற? அவன் யார்? அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு புதுசா. என்னதான்? வைதிகத்தேர் அப்படின்னா. நம்ம பெருமான் யாரா? வைதிகத்தேர்னார். சைவத்தேர். அங்க என்ன சொன்னாரு? வேதநெறி தொலைத்தங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரைன்னு வைதிகம் தலைப்பதற்காக ஞான சம்பந்த பெருமான் வந்தார்னாரியா. இங்க யாரு? நம்ம சிவபெருமான் திருவாரூர் பெருமான் யாரா? வைதிக தேராக இருக்கிறார். அந்த தேர்ல இருக்கக்கூடிய வைதிகம் இல்லையா? சைவ சமய கோட்பாடுகளை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய அந்த செய்தியை வைதிக தேர் அப்படிங்கிறார். ஏன் வைதிக தேருங்கிறாரு? தேர்ல என்ன பூட்டப்பட்டிருக்கும்? 4 குதிரை செட்டிருப்பாங்க முன்னால. அது இழுக்க போறதில்ல, நான் குதிரை இழுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது என்ன சிம்பல்? 4 குதிரை என்பது என்ன சிம்பல்? 4 வேதங்கள் பெருமானுடைய அந்த குதிரையாக இருக்கக்கூடிய அந்த வேதங்களை குதிரையாக இருக்கக்கூடியதான். அதைத்தான் இங்க வைதிக தேர்ன்னு அவர் சொன்னார். 4 வேதங்களால் குதிரைகளால் பூட்டப்பட்ட தேர் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தேர்ல யார் இருக்கிறார்? ஆழித்தேர்ல திருவாரூர் பெருமான் இருக்கிறார். அதுதான் வைதிக தேர்னார். வந்தாள் மேறு சிறை வளைத்து புறங்கள் சென்ற மேருமலையை வில்லாக வளைத்து முப்புறங்களை சென்ற அந்த பெருமான் வைதிக தேராக இருக்கிறார். 4 வேதங்களையே குதிரைகளாக பூட்டப்பட்ட தேரில் இருக்கக்கூடிய பெருமான் வைதிக தேர் நின்றார். அந்த தேரில் இருக்கக்கூடிய ஆழித்தேர் உடைய பெருமான் அந்த திருவாரூர் பெருமான் வன்மிகநாதன் புற்றிடம் கொண்ட தியாகேச பெருமான் இருந்த திருவாரூர் பணிந்தார். அந்த திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். நிகர் ஒன்று இல்லாதார். யாரு? விரண்மண்டன். அவருக்கு இணையான அடியார் யாருமே கிடையாது. சேக்கிழார் சொல்லல, சிவபெருமானே சொன்னதா சொல்றார் இல்லையா? நம்முடைய சுந்தரமுத்தி தானே சொல்றார். பெருமையால் தம்மை ஒப்பா வேணால் எம்மை பெற்றார். ஒருமையால் ஊனமின்றி நிற்கக்கூடியவர் இல்லையா? ஒரு அடியாருக்கு இந்த ஒரு அடியாருக்கு இடை கிடையாது, ஒப்பில்லாதவர்கள். ஏன்னா அவர் உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம்தான். கோயில் தான் கட்டினாங்க 2 பேரு. எண்ணற்ற பணத்தை செலவழிச்சு கட்டினாரு பல்லவ மன்னன். பைசா செலவழிக்காம மனதிலே கட்டினாரு பூசலார் நாயனார். எந்த கோயிலுக்கு அவர் போனார் இல்லையா? அப்ப இறைவனுடைய எண்ணம் என்னன்னா செய்கின்ற செயல் தான் சிறப்பாக எடுத்துக்கொள்கிறாரே தவிர பணத்தை செலவழிக்கிறதோ வேற எதை எடுத்துக்கொள்கிறது. அதைத்தான் இங்க சொல்ல வர இல்லையா? வைதிகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்று இல்லாதார். அவர் இணை இல்லாதவர் யார்? யாரு சொல்றாரு? விரண்மிண்டர். ஒப்பில்லாத விரண்மிண்டர் அப்படிங்கிறார். இந்த திரிபுரங்கள் எரித்த செய்தியை நம்முடைய திருமுறைகளை நிறைய சொல்றார். திரு தாண்டகத்துல நிறைய அதே வருவார். செற்றவர்தம் புறமறித்த சிவனை போற்றி, சிறையால் எந்தரித்த சிவனை போற்றி, புறமறித்த முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலால் கொண்டனாக நிறைய திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா அந்த முப்புறம் எரித்த செய்தி தான் நிறைய வரும். அடுத்தாப்புல கிளைமேக்ஸிங் வருது. இப்போ தான் திருவாரூர் வந்தாச்சு இல்லை?
அடியார்களை பேணுன்னா அடியார்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. அடியார் பேணும் ஒழுக்கத்தில் உரை. இப்போ பல தலங்கள் போன இடத்துல எது செஞ்சாரு? அடியார்களை முதல்ல வணக்கம் செஞ்ச பிறகு தான் பெருமானை வணக்கம் செஞ்சாரு. இப்போ திருவாரூருக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா? இந்த முதல் 496வது பாட்டில் வைதிகத்தேராய் திரு ஆரூர் பெருமான் இருக்க அந்த திருவாரூருக்கு வந்தார். நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்று இல்லாரா. திருவாரூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. யாரு? நம்ம விரண்மெண்டர். அங்க எப்படி இருக்கிறாரு? திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொறிந்து. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்துட்டார். இவர் சொந்த ஊர்ல தலைகள் பார்த்துட்டு வராரு. அப்படி திருவாரூருக்கு வந்தார். திருவாரூருக்கு வந்தவொடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு தேவாசிரியர் மண்டபத்துக்கு இவ்வளவு மகிமை, அடியார் இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த அடியார் இவர் ஏற்கனவே அடியார்களை வழங்கிட்டு தான் பெருமான் செல்லக்கூடியவர். அப்ப வந்தவன் ஏற்கனவே அது எங்க இருக்குன்னு பார்த்தோம். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? திருவாரூர் குற்றச்சிறப்பை பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா? கோயில் உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த தேவாசிரியர் மண்டபம் இருக்குது. அப்ப உள்ள வந்தவனே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இவர் அங்க போய் இருக்கிறார். திருவாரூர் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியர் இடை பொறிந்து என்ன செஞ்சாரு? திருவாரூருக்கே பெருமை கோயில் தான் நம்ம சொல்றோம். ஆனா சேக்கிழார் என்ன சொல்றாரு? விரண்மன் என்ன சொல்றாரு? திருவாரூருக்கே பெருமை என்னன்னா இந்த தேவாசிரிய மண்டபம் தான். அந்த அளவுக்கு சிறப்பு. ஏன்? அவர் அடியவர்களை பெரியவராக நடிக்கிறார் ஆண்டவனை விட. அப்ப இவருக்கு அடியவர் பெருதுன்னா அடியவர் இருக்கிற இடம் தானே பெருசு இல்லையா? திருவாரூர் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொறிந்து அங்க போய் சேர்ந்துட்டார். அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டாரு இல்லையா? திருநாளே என்ன அர்த்தம்? திருநரை மங்களமும் சிறப்பும் உடையது இல்லையா? அதான் அதுக்கு ஒரு திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியர் மண்டபம்னாரு. சிறப்பும் அடியார்களும் அடியார்கள் உள்ளத்தில் பெருமான் இருக்கிறதை அடியார்கள் திரும்பி கொடுக்கிறாங்க. இந்த தேவாசிரியர் மண்டபத்துக்கும் அடியார்களுக்கு அவ்வளவு சிறப்பு என்னன்னா, ஏற்கனவே சித்தாந்தத்தை நாம படிச்சிருக்கோம். அடியார்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? மேலிருந்த வாரியா பார்க்கும் சித்தாந்தர் சித்தியார சொல்றாரு, ஞாபகம் இருக்கா? அந்த அடியார்களுக்கு பார்த்த உடனே பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்ப கடைசியில் சிவஞானபுரம் 12வது வகுப்பாலே நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சாரு? அடியார்கள் ஏன் சிறப்புன்னா, அடியார்கள் வேற யாருன்னா சிவபெருமான் தான். அது எப்படி சார் சிவபெருமான்? சிவபெருமான் அணிந்து இருக்கின்ற உத்திராட்சத்தையும் திருநீரையும் அணிந்திருக்கிறதுனாலதான் அவர்கள் சிவபெருமானாகவே சிவன் அடியார்களை காட்சி தருகிறார்கள். அதனாலதான் அவரை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை நீங்க பார்க்க முடியலையோ, உங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற அடியார்கள் பார்க்க முடியும். அந்த அடியார்கள் இருக்கக்கூடிய உருத்திராக்கமும் திருநீருமே என்னை சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. இந்த அமைப்பில தான் அது கொடுத்தாரு, அந்த அடையாளத்தை கொடுத்தாரு. அப்ப அடியார்களுடைய அந்த தோற்றமே முதல்ல என்ன இருக்கு? சிவனை ஞாபகப்படுத்துகிறது. அதுக்கு அடுத்தாப்புல இந்த அடியார்களுக்கு இன்னும் சிறப்புனது, ஒவ்வொருடைய அடியார்கள் உள்ளத்திலும் பெருமானே எழுந்தருளுகிறார் இருக்கின்ற ஒரு நிலை. எல்லா அடியார்களுடைய உள்ளத்திலையும் பெருமான். சித்தாந்தத்துல பொதுவான அமைப்புல யாரு? எல்லா உயிர்களும் யார் இருக்கா? இறைவன் இருக்கிறார். அந்த உயிர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறைவன் இருக்கிறார் என்பது சித்தாந்த கணக்கு எல்லா உயிர்களுக்கும். ஆனா சைவ அடியார்களுக்கு, சிவனையே முதன்மை தெய்வமாக வணங்குவர்களுக்கு, சிவன் தான் என்னை காப்பாற்றும் என்று சிவன் அடியார்களுக்கு பெருமான் எப்படி இருப்பார்? அந்த உருவத்திலே இருப்பார். ஆக சிவனடியார் எப்படி சிறப்புனா, தோற்றத்தாலும் அவர் சிவனாக இருக்கிறார், உள்ளே பெருமானம் இருக்கிறதுனால அந்த அடியார்கள் சிறப்பு. அந்த அடியார்கள் இருப்பதினால் தேவாசிரிய மண்டபம் சிறப்புனார். திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியர் இடை பொறிந்து அங்க போய் யார் சேர்ந்துட்டார்? நம்முடைய விரண்மண்டர் சேர்ந்தாச்சு. மறுவான் இந்த சிவனடியார் தம்மை தொழுது என்ன செஞ்சாரு? அவருடைய பணியே என்னது? ஒரு ஊருக்கு ஒரு கோயிலுக்கு பார்த்தோன்னா முதல்ல அடியார்களை வணங்க வேண்டியது, பிறகுதான் பெருமான். அது மாதிரி திருவாரூர் என்ன செஞ்சாரு? இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து அடியார்களை முதல்ல வணங்குறாராம். எப்படி வணங்குறாராம்? மறுவான் இந்த சிவனடியார். மறுவானா மருவி இருந்த, கூடியிருந்த. யாரோடு இந்த அடியார் கூடியிருந்தார்? அடியார்களோடு கூடியிருந்தார். அடியார்களோடு கூடியிருந்த இறைவனோடையே கூடியிருந்த அடியார்களாம். மறுவான் இந்த சிவனடியார் தம்மை தொழுது டக்குன்னு கதைய ஆரம்பிச்சார். என்ன? வந்து அணையாது ஒருவாறு ஒதுக்கும் வந்தண்டன் பொருகு என்று உரைப்ப. வந்தாரு, அடியார சாமி கும்பிட்டாரு, உள்ள போனார், வணங்கிட்டாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? கொஞ்ச நாள் இந்த திருத்தலத்தில் இருக்கிறாரு. அப்ப திருத்தலத்தில் இருக்கிறதுனால கோயில் இருக்கும் போதெல்லாம் எங்க இருப்பாரு? தேவாசிரிய மண்டபத்தில் தான் இருக்காரு. அப்படி இவர் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள்
என்னாச்சு? சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு வந்தாரு. இவங்களை எல்லாம் பார்த்தாரு. பக்கத்துல போகல. அவங்கள பார்த்த உடனே அந்த வரலாறு உங்களுக்கு இல்லையா? அந்த அடியார்களை பார்த்த உடனே ஒரு பெரிய கூட போட்டு இவ்வளோ பெரிய ஆடு எவ்வளோ நான் சேர முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போயிட்டான். வணக்கம் சொன்னாரு, மரியாதை உண்டு. ஆனா என்ன செஞ்சாரு? பக்கத்துல போய் கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு வணக்கம்னு சொல்லல. பாட்டு நல்ல வாட்சி வரைக்கும் தான் ஆரம்பிக்கிறாரு இல்லையா? மறுவார் இந்த சிவனடியார் தம்மை தொழுது தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அத்துணை அடியார்களையும் விரல்மிண்டல் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் வந்து அணையாது, பக்கத்துல போய் நிற்காம, பக்கத்துல போய் வணங்காம, ஒரு வாரம் ஒதுங்கும் வந்தண்டம் என்ன செஞ்சா? அப்படி கும்பிட்டு அப்படி சைட்ல அப்படி போயிட்டார். சும்மா இருப்பார் அவரு. ஒரு வாரம் ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்ப. யாரா புதுசா இருக்கான்? பக்கத்துல வந்து வணக்கம்லாம் சொல்லல, அப்படி அங்கிருந்து அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டான். அவன் நமக்கு பிறகு என்றான் இல்லையா? வந்து அணையாது அழகா கூப்பிடுறார். பார்க்காமலே போகல. நம்ம மனதில் நம்ம சொன்னார் இல்லையா? பார்த்தாரு, இப்படிப்பட்ட அடியார்களோடு நம்ம சேர்வதற்கு எப்படி சேரப்படணும் ஒரு பயத்திலையும் ஒரு தயக்கத்திலையும் என்ன செஞ்சாரு? ஒதுக்கிட்டு போனார். அழகா வார்த்தை கொடுக்கிறார் இல்லையா? எப்படி? வந்து அணையாது ஒரு வாரம் ஒதுக்கும் பண்டண்ணன் புறகு என்று உரைப்ப. அவ்வளவுதான். இது உடனே செஞ்சாருங்க. அது யாருப்பா? ஒண்ணுமே நம்மளை அடியாரை மதிக்காம போயிட்டு இருக்கான். அவன் நம்முடைய கூட்டத்துக்கே வேண்டாத ஆடு விலக்கி வைக்கிறேன், விலக்கி வைக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? சுந்தரர் உள்ள நிலை அந்த அடியார்களுக்குத்தான் இணையில்லை என்றுதான். சுந்தருக்கு என்னது? இவ்வளவு பெரிய அடியார்களுடைய நான் சேர்ந்து இருக்க முடியுமா அப்படிங்கிற இந்த நிலை தான் அவருக்கு. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? மதிக்காம போறதாக நினைச்சிட்டாரு, விலகிட்டார். அவர் இல்லைன்னா அப்படி படிப்பாரா? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் வழியினார். யாரு? சுந்தரம் தான். திருவாரூர்ல பிறந்தான்,